ரொம்பவே சூப்பராக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கூடிய பட்டை, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ரொம்ப சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிருங்க. ஆறுற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ இந்த ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே எண்ணெயில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த மிக்ஸியை கழுவி அதில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அதெல்லாம் போட்டு ஒரு கொதி விடுங்க. 10 to 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த முட்டை அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சப்பாத்தி, பூரி எதுக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.